வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசி. நிறைய பேர் அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் நாங்கள் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்ட்டுலாம் கேட்டிருந்தேன். ஆக்சுவலி நிஜமாக சொல்லணுன்னா, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஃபுல் விரதம் இருக்கணும். ஏகாதசி அன்னைக்கு நாள்லேருந்தே ஒரு பொழுது தான் சாப்பிடணும். நாளைக்கே ஒரு நைட் ஏதான ஒரு லைட்டு டிஃபன் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக தலைக்கு குளிச்சுட்டு துளசி தீர்த்தம் மட்டும் வேணால் சாப்பிட்லாம். வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது அன்றைக்கி ஃபுல்லு. ஆனால் முடியாதவாள்லாம் கொஞ்சம் பால் பழம் அந்த மாதிரி என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்பவே முடியாதவா, டயபெட்டிஸ் பேஷண்ட், அவள்லாம் பால் பழம்லாம் மட்டும் சாப்பிட்டா முடியாது இல்லையா, அவளுக்கெல்லாம் ஏதோ ஒரு கஞ்சி இல்லை ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி இதில் நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ணுற ஒரு கஞ்சி எப்படின்னு நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். அந்த கஞ்சியை தான் நாங்கள் அன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி சாப்பிடுவோம். துவாதசி அன்னைக்கு பாரணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமையல் பண்ணுவாள். அது என்னென்னா, காத்தால 10 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். காத்தால எழுந்து, அதாவது நாள் ராத்திரியெல்லாம் தூங்க மாட்டா. காத்தால சீக்கிரம் பல்ல தேய்ச்சி குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நேராக இந்த துவாதசி பாரணை பண்ணி சாப்பாடு சாப்பிட்ருவா 10 மணிக்கு எல்லாமே. இந்த பாரணையில் இருக்க வேண்டிய முக்கியமான 2 விஷயம் என்னென்னா, நெல்லிக்கா பச்சடி அது இருக்கும், அகத்திக்கீரை பொரியல் அதுவும் கண்டிப்பாக பண்ணணும். இது 2 தவிர சுண்டைக்காய் பொரிச்சு வச்சுப்பா. அது தவிர பாக்கி பருப்பு சாதம் உங்களுக்கு அதான ரொம்ப, ஏன்னா நாள் ஃபுல்லாக பட்னி, அதுக்கும் நாள் ஒரு வேளை தான் சாப்பிட்ருக்கேள் அப்படிங்கிறதே திடீர்னு எடுப்பில் ஒரேடியாக புளிப்பு காரம் உப்பு எல்லாம் வயிற்றுக்கு காமிக்கக்கூடாது. அதனால சமாதானமாக நான் பருப்பு சாதம், ஒரு அள்ளி போட்ட ரசம், ஒரு மோர் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும். ஆனால் அகத்திக்கீரைக்கு உண்டான ஒரு இது என்னன்னு கேட்டேன்னா, அகம் அப்படின்னா நம்மளுடைய உள்ள, அந்த உள்ளுக்குள்ளே அகத்தீ, தீனா நமக்குள்ளே எப்பயுமே ஒரு தீ இருந்துகிட்டே இருக்குமா. ரொம்ப அதுதான் நம்மளோட சாப்பிட்ற சாப்பாட்டெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுறதுவே. அது ரொம்ப ஓவராக இருக்கிறச்சே அதை தணிக்கணும். ஆனால் அந்த அகத்திக்கீரையை மாதத்துக்கு 2 தடவைக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஆனால் எல்லா ஏகாதசியும் நம்மளால் விரதம் இருக்க முடியல அப்படின்னா கூட இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டுமாவது நம்ம ஃபுல்லாக விரதம் இருந்தோம்னா அந்த 24 ஏகாதசி இருந்ததோடைய பலன் அதில் கிடைக்கும்னு பகவானே சொல்லியிருக்க. ஸோ நம்ம இப்போ அதுக்கு உண்டான இந்த கஞ்சியும் இந்த பாரணைக்கு உண்டான பொரியலும் அந்த பச்சடியும் எப்படி பண்ணுறதுன்னு பண்ண ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி இது பயத்தம் தூத்தம் அப்படின்னு தான் சொல்லுவாள். முந்தின நாள்லாம் வெறும் இந்த பயத்தம்பருப்பை மட்டும்தான் போட்டு பண்ணுவாள். இப்போ எல்லாருக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அது இது எல்லாம் இருக்கிறதுனால, மோரோவர் கொஞ்சம் பசி அடங்கவும் இருக்கணும். டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் இருந்தாலும் ரொம்ப பசிச்சதுன்னா அவளுக்கு மயக்கம் வரும், அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கோதுமை ரவையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றது நான் சொல்கிறேன். 1/2 கப் பயத்தம்பருப்பு, 1/2 கப் கோதுமை ரவை, இதில் ஒரே 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இது என்னென்னா கேஸ் கொள்ளாமல் இருக்கிறதுக்கு தான் எல்லாமே. நான் சொன்ன மாதிரி தானியத்தை வறுத்துட்டோம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் கூட அரிசியும் பருப்பையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் களைஞ்சிட்டு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எது பண்ணினாலுமே அதுக்கு அதாவது சாப்பாடுன்ற பேர் வராது, டிஃபன்ற பேரில் போயிடும். ஸோ இதை கொஞ்சம் சூடு வர நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை 1 பங்குக்கு 3 பங்கு தண்ணி விட்டு வேக விட்டு எடுத்துன்னு வந்துடலாம். இது நல்லா வேக வச்சு எடுத்துன்னு வந்தாச்சு குக்கரில் வச்சு. திருப்பி இதை கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதே ராத்திரியில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் பரமபதம் ஆடுவா. அப்படி இல்லைன்னா சினிமா பார்க்காதீங்கோ, டிவி பார்க்காதீங்கோ, தூங்க போகிறது இல்லைன்னா நல்ல சத்சங்கத்துக்கு போங்கோ, உபன்யாசம் கேளுங்கோ, பஜனைகள்லாம் கேளுங்கோ. அப்படி இல்லையா, நீங்களே உங்கள் வீட்டில் இருக்கிற 4-5 பேர் சேர்ந்து நல்லதாக பகவன் நாமாவை நீங்களே இது பண்ணுங்கோ. இப்போ இது பால் விடுறோம். இதில்
கொஞ்சம் பாலோடு சேர்ந்து இது கொதிக்கட்டும். எல்லா கோவில்லையும் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் சொர்க்க வாசல்னு ஒன்று இருக்கும். அதாவது பெருமாள் கோவிலெல்லாம் வடக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த வாசல். அந்த ஒரு நாளில் தான் அந்த கதவு திறப்பா, அது வழியாக சுவாமி உள்ளே போவார். நம்மளும் சுவாமியோடு சேர்ந்து போனோன்னா சொர்க்கத்துக்கு நேராக நமக்கு வைகுண்ட பதவி அப்படின்லாம் சொல்லுவா. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். இந்த கஞ்சி ரெடி ஆகிட்டுப்போம். இதில் நான் ஒரு கப் ப்ரௌன் சுகர் போடுறேன். உங்களுக்கு எந்த சுகர் வேணுமோ இல்லை வெல்லம் வேணும்னா வெல்லம், உங்கள் சௌகரியம் எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. நான் எடுத்த இந்த அரை கப் இதுக்கு இவ்வளோ வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ, யாரெல்லாம் விரதம். ஆனால் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை இந்த வயசில் தான் இருக்கணுன்றது இல்லை. இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். பச்சை கற்பூரம் அதே மாதிரி ஒரு சின்ன பிட்டு தான் எடுத்திருக்கேன். பார்த்தேன்னா இதை இதில் போட்டுருவேன். கஞ்சி ரெடி. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லோன்னா அவருடைய பிரசாதமாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் வேறு எதுவும் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அவர் அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை. நம்மளுடைய உண்மையான பக்தியை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்குறது. இந்த கஞ்சியுமே அவருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு அது ரொம்ப சுலபமாக அந்த விரதத்தை முடிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக இந்த கஞ்சி யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ அடுத்தாப்பில் துவாதசி பாரணைக்கு உண்டானது பண்ணலாம். இப்போது துவாதசி பாரணைக்கு உண்டான இந்த அகத்திக்கீரை பொரியலும் இந்த நெல்லிக்காய் பச்சடி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த முழு நெல்லிக்காய் உங்களுக்கு மார்க்கெட்லலாம் கிடைக்கும். இதுதான் ரொம்ப 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 நல்லது. விட்டமின் சி நிறைய இருக்கிறது. இது உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிற ஒரு இது. அப்படிங்கிறதே நம்ம இந்த விரதம் இருந்த டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு நாள் ஃபுல்லாக பட்னி போட்டு வச்சுருக்கோங்கிறதே இதெல்லாம் சாப்பிட்டோன்னா அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா பெரியவாள்லாம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் பண்ணியிருக்கா, நமக்கு பிடிச்சா சாப்பிடுவோம், பிடிக்கலன்னா சாப்பிட வேண்டாம் நினச்சிட்டு இருக்கோம். எல்லாத்துலேயுமே ஒரு காரியம் இருக்குது. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை யோசித்து தான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கா பெரியவாள்லாம். ஸோ இதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போது இந்த நெல்லிக்காயை ஒரு மடை வேக விட்டு இப்படி கீழே வச்சு இப்படி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறம் இப்படி தட்டினேன்னா 4ஆக உடையும். அது அப்படி 4ஆக உடஞ்சதுன்னா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருங்கோ. இது 4-5 நெல்லிக்காய் தான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன், வேக வச்சு வச்சுருக்கேன். இதை மிக்சியில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கெல்லாம் எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக பட்னி இருக்கோங்கிறதே ரொம்ப புளிப்பு காரம் எடுத்துக்கக்கூடாது. பருப்பு சாதத்துக்கே இந்த பச்சடியும் இந்த பொரியலையும், இந்த பருப்பு சாதம் நல்லா சுட சாதம் பருப்பு நெய் விட்டு பிசைஞ்சிட்டு இந்த பச்சடியும் இந்த பொரியலையும் தொட்டுன்னு தான் சாப்பிடுவாள். சில பேர் வேணும்னா லைட்டாக ஒரு மோர் குழம்பு, ரொம்ப தேங்காயெலாம் சேர்க்காத லைட்டாக ஒரு மோர் குழம்பு இதாக பண்ணிப்பா. நம்ம இதுக்கப்புறம் இதில் தேங்காய் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இதை இப்போ அரைச்சின்னு வந்துடுறேன். இது நல்லா ஜோராக அரைச்சின்னு வந்தாச்சு. இதை ஒரு கப் கிட்ட தயிர் எடுத்து வச்சுருக்கேன், புளிக்காத தயிராக. அதில் இதை கலக்கலாம். இதுக்கு தேவையான உப்பும் போட்டுடலாம். கலந்தாச்சு.
ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டிருக்கேன், பெருங்காயம் போடுறேன். பட் அதே மாதிரி இந்த பச்சடிக்கு கடுகு பெருங்காயம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் போட்டால் போதும். பச்சடி ரெடி. அடுத்தது அகத்தி கீரை பொரியல். இது நேற்றுக்கு வெறும் கீரையை மட்டும் ஆஞ்சி எடுத்து வச்சுட்டேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு. இதை வந்து கத்தியால் நறுக்கக்கூடாதும்பா, கையால் இப்படி கிள்ளி கிள்ளி போடணும், அவ்வளோதான். இப்போ இதில் ஒரு சொட்டு எண்ணெய் விடலாம். கால் ஸ்பூன் கடுகு, ரெண்டு மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன், கால் ஸ்பூன் பெருங்காய பொடி, இது என்னன்னு கேட்டீங்கன்னா பைத்தம் பருப்பை தண்ணி விட்டு ஒரு அரை மணி ஊற வச்சு வச்சுருந்தேன், தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன், அதை இதில் போட போகிறேன். இப்போது இந்த காயும் இதில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு. ஒரு 10 மினிட்ஸ் இதை மூடி வேக விட்டோம்னா வதங்கி போயிடும் இந்த கீரை. ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். அது நல்லா வதங்கிட்டு கீரையும். இதில் ஒரு மைல்டு துவர்ப்பு இருக்கும், தேவைப்பட்டவா இத்தினோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. இதில் இல்லை எங்களுக்கு துவர்ப்பு பிடிக்கும், இதுவும் ஒரு விதமான அறுசுவையில் ஒரு சுவை தானே, அது பிடிக்கும்னு சொல்கிறவா அப்படியே சாப்பிடுங்க. கொஞ்சம் தேங்காய், இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த ஏகாதசி கஞ்சி, துவாதசி பாரணையோட அந்த பொரியல் பச்சடி உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு இதெல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த வெங்கடரமணனோட ஆசீர்வாதத்துக்கு நம்மளாம் பாத்திரமாகணும். நன்றி, வணக்கம்.